வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இளம் வீரரான சமார் ஜோசப்பை ஒப்பந்தம் செய்வதற்காக 3 IPL அணிகள் தீவிரமாக இருப்பதாக பிரபல அனலிஸ்ட் பிரசன்னா தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தவர் சமார் ஜோசப். தொடர்ச்சியாக 10 ஓவர்கள் வீசிய அவர் 68 ரன்கள் விட்டுக் கொடுத்து 7 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அது மட்டுமல்லாமல் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதை வென்றார். காலில் ஏற்பட்ட காயத்துடன் போராடி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க பெயர் பெற்றுக் கொடுத்துள்ளார் சமார் ஜோசப். இந்த நிலையில் வெறித்தன வேகத்தில் சரியான லைன் மற்றும் லென்த்தில் வீசும் திறன் கொண்ட சமார் ஜோசப்பை ஒப்பந்தம் செய்ய பல்வேறு IPL அணிகளும் ஆர்வம் காட்டி வந்தன. ஆனால் IPL ஏலத்தின் போது சமார் ஜோசப்பை அடிப்படை விலைக்கே யாரும் ஒப்பந்தம் செய்ய முன்வரவில்லை. இதனிடையே சமார் ஜோசப்பின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகவே அமைந்தவர் பிரபல அனலிஸ்டான பிரசன்னா. CBL தொடரில் கயானா அமேசான் அணியின் அனலிஸ்டாக பணியாற்றிய போது சமார் ஜோசப் அடையாளம் கண்டு ஒப்பந்தம் செய்தவர்தான் தமிழரான பிரசன்னா. இவர் தென்னாப்பிரிக்கா அணி, RCB, புனே உள்ளிட்ட அணிகளில் அனலிஸ்டாக பணியாற்றியவர். சமார் ஜோசப் எழுச்சியை அடுத்து பிரசன்னாவிற்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்து கூறி வந்தனர். இந்த நிலையில் பிரசன்னா தனது ட்விட்டர் பக்கத்தில் 3 IPL அணிகள் என்னை விலகி சமார் ஜோசப்பின் மேனேஜர் தொடர்பு எண்ணை கேட்டிருக்கிறார்கள். இந்த 3 அணிகளுக்கு IPL ஏலத்தின் போது சமார் ஜோசப்பை ஏலத்தில் வாங்குமாறு அட்வைஸ் செய்தேன். ஆனால் ஒருவர் கூட அவரை அடிப்படை விலைக்கு கூட வாங்கவில்லை. தற்போது எந்த அணியின் ஒப்பந்தத்திற்கு சரி சொல்ல வேண்டும் என்று அட்வைஸ் செய்வேன் என்று பதிவிட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன் சமார் ஜோசப் நிச்சயம் IPL தொடரில் விளையாடுவார் என்றும் RCB அணியின் பிரபல ஐகானிக் வசமான பிளே போல்ட் என்றும் பதிவிட்டிருந்தார். இதனால் சமார் ஜோசப் RCB அணி சார்பாக ஒப்பந்தம் செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மேலும் டெல்லி அணி தரப்பில் வேகப்பந்து வீச்சாளர் தேவை இருப்பதால் அவர்களுக்கு சமார் ஜோசப்பை வாங்க ஆர்வம் காட்டலாம் என்றும் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.